இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஆணியில தான் ஏதோ தடவி வச்சிருக்காங்க. இதுல என்னமோ இருக்கு. இது யார் நெத்தில பட்டாலும் கண்டிப்பா அவங்களுக்கு என்னமோ நடக்க போகுது. அதான் இவங்க திட்டம். என்ன பண்றது? விஷக்கம்பம் மாத்தியாச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. நினைச்சேன் நீதான் ஏதாவது பண்ணிருக்கணும்னு நினைச்சேன். அந்த விஷ ஆணி போட்ட சிலம்பும் திரும்ப அவங்க கைக்கு வராம நான் பண்ணுவேன்னு நீங்க எதிர்பார்க்கல. ஏய், என்ன திரும்ப திரும்ப ஏதோ கதை சொல்லிட்டு இருக்க? ஏதாவது கனவு கண்டியா? இது கனவில்ல, நிஜம். அது உங்களுக்கே தெரியும். மகா, பேசாம நீ ஒண்ணு பண்ண, கதை எழுத போயிட. நடக்காத ஒண்ணுத்த நினைச்சு நடந்த மாதிரியே பேசுற. நான் சொன்னது கதையா? திவ்யாக்கா நிச்சயத்துல வச்சு அவரை கொல்ல பாத்தீங்களே, அப்ப அது கதையா? அதே தானே இப்போ திரும்பவும் பண்ணிருக்கீங்க. இங்க பாரு, சும்மா ஏதாவது உளர்ன அவ்வளவுதான். அப்புறம் மரியாதையே இருக்காது. ஆமா, நீ யார் முதல்ல? எங்க வீட்டு வேலைக்காரி. என்னவோ திருவோட பொண்டாட்டி மாதிரி என்ன ஓன் பண்ணிட்டு இருக்க? சும்மா மிரட்டாதீங்க. பண்றதெல்லாம் அசிங்க பிடிச்ச வேலை. இல்ல கோபம் வேறையா உங்களுக்கு? ஏய், இருங்க, கத்தாதீங்க. நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. முழுசா கேட்டுக்கோங்க. சரி, இன்னும் என்னென்ன கதை வச்சிருக்க? சொல்லு, நான் கேக்குறேன். சொல்றேன், கேளுங்க. அம்பிகா அம்மா மக இருக்காருல்ல, அவர்கிட்ட இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். என்ன பேச்சு மூச்செல்லாம் நின்னு போச்சா? இருங்க, பயப்படாதீங்க. நடந்த விஷயத்தை தான் சொன்னேன். ஆனா இதுக்கு பின்னாடி நீங்க இருக்கீங்கன்னு இன்னும் நான் சொல்லல. அவரு கேட்டாரு யார் பண்ணதுன்னு. நான் வேற ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஏன் தெரியுமா? நம்ம இவ்ளோ தூரம் அத்தை மேல பாசம் வச்சிருக்கோமே, அவங்க நம்மள கொலை பண்ண பிளான் பண்ணிருக்காங்களேன்னு தெரிஞ்சா அவரு மனசொடைஞ்சு போயிடுவாரு. அதுக்காக தான் நான் சொல்லல. ஆனா எப்பவும் இப்படி உங்க பேரை சொல்லாம இருப்பேன்னு தப்பு கணக்கெல்லாம் போட்டுறாதீங்க. உங்க பேரை சொல்றதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நீங்க ஒரு எல்லைக்கு மேல போனீங்கன்னா நான் சொல்றதுக்கு தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை. ஏய், ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். ஒழுங்கா திருந்திக்கோங்க. நீங்களா திருந்திட்டா உங்களுக்கு நல்லது. இல்லன்னு வைங்க, உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம்.